கேம்பஸ்க்கு வரியா? அந்த ஒரு மெசேஜ் ரெஜினா சாதாரணமாக தான் அனுப்புனாங்க. ஆனால் மணிமாறனுக்கு அந்த மெசேஜ் அனுப்பின நாள் ஒரு சாதாரண நாளாக இல்லை. ஏன்னா ரெஜினாவோட உலகத்துக்குள்ளே அவர் முதல்ல காலடி எடுத்து வைக்கிற நாளாக அது மாறுச்சு. வணக்கம், நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரீஷ். அந்த வாரம் புதன்கிழமை காலையில் காலேஜ் போகிற ரெஜினாவை ரிசப்ஷனில் நின்று ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாரு மாறன். நம்ம மணிமாறன் தாங்க, வேறு யார். அன்றைக்கி மதியம் ரெஜினா ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. என்னென்னு திறந்து பார்க்குறதுக்கு மணிமாறனுக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறாருன்னு வைங்களேன். பட் அவங்க அனுப்பிச்ச ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னா அசைன்மெண்ட் பேப்பர்ஸ். எழுதுகிறாங்க எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. கையெல்லாம் வலிக்குது மாறன், பயங்கரமாக வலிக்குது. என்னால் முடியல, எவ்வளோதான் ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட் எழுதுவா அப்படின்னு சொல்லி மனக்குமுறலை அந்த ஃபோட்டோவோடு சேர்த்து அந்த மெசேஜில் அனுப்புகிறாங்க. ஒரு டயத்தில் பேசணுன்னா காரணம் தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், காரணமே இல்லாமல் பேசுகிறது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே. வரேன். அந்த மெசேஜை லஞ்சுக்கு அப்புறம் நம்ம மணிமாறன் பார்க்குறாரு. வேலை முடிகிறதுக்கே அவருக்கு லேட் ஆகுது. அதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ சரி ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு நெட் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவங்களோட மெசேஜ் வந்திருக்குது. அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு ரெஸ்பான்ஸு, நான் ஈவினிங் 6:30 மணி பஸ்ஸில் கிளம்புறேன் அப்படின்னு மட்டும் ஒரு ரிப்ளை போடுறாரு. ரெஜினாக்கு என்னது திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்க கேட்குற கேள்வி வர்றதுக்கு முன்னாடியே இவர் அடுத்து ரிப்ளை போடுறாரு. இல்லை, ஊரில் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, ஸோ அதனால தான் அப்படிங்கிறாப்புல. நீ இந்த சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தானே இருந்துட்டு போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு இவர் டைப் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க. கரெக்டாக இந்த மெசேஜ் நம்ம ரெஜினா கிட்டேருந்து வருது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இல்லை இப்போது நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நான் எதிர்பார்க்கல போகணுன்னு, பட் போகிற சூழ்நிலை, அதனால் நான் சாயந்தரம் 6:30 மணி பஸ்ஸில் கிளம்புறேன். இவர் இந்த மெசேஜ் அனுப்பவர் பார்த்தீங்கன்னா மணி 3:30. பஸ்ஸெல்லாம் புக் பண்ணிட்டார். நம்ம ரெஜினா போகிற காலேஜ் ஈவினிங் முடிக்கிறதுக்கு 6 மணி ஆயிரும். ஜென்ரலாக அவங்க கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் முடிச்சு வர்றதுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, நான் அர்ஜென்ட்டாக உன்னை பார்க்க முடியாதுல்ல, லாஸ்ட் இன்னும் 2 ஹவர் வேறு இருக்குது. 1 ஹவர் தான் ஆக்சுவலாக நடக்கும், இன்னொரு ஹவர் ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரீ இருந்தாலும் அந்த 1 ஹவர் அட்டன் பண்ணணும். அது வேறு இன்டர்னல்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணுற ஹவர். ஸோ என்னால் அதை ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ரெஜினா ஒரு மெசேஜ் போடுறாங்க. அதுதான், கேம்பஸ்க்கு வரியா. இந்த மெசேஜை பார்க்குற மாறன், நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரட்டுமா அப்படிங்கிறாரு. இல்லை அவ்வளோ சீக்கிரம் வேண்டாம், ஒரு 4:45 5 மணி போல் வா. அந்த டைம் எங்களுக்கு பிரேக் டைம். ஸோ நான் அதை பிரேக்கில் உன்னை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீனும் கிளம்பிடு. ஏன்னா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணினா உனக்கு பஸ்ஸு போயிடும் மாறன். ஸோ நான் அப்போ உன்னை பார்த்துக்கிறேன், நீ காலேஜுக்கு வந்துரு, உனக்கு தெரியும்ல என் காலேஜ் எங்கன்னு அப்படின்னு ரிப்ளை கேட்குறாங்க. தெரியும் அப்படின்னு அவரும் ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாரு. கொஞ்ச இடத்துல சொன்னது போல் கிளம்பி காலேஜ் வாசல் கேட்டுக்கு போயிட்டு அங்கே படுத்த அவருக்கு தோணுது, ஆஹா இவ ஃபைனல் இயர்னு தெரியும், இந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியும், ஆனால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதோ கோல்மால்லாம் பண்ணி கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுறாருன்னு வைங்களேன். அங்கே உட்காந்துருக்க ஒரு 4-5 பொண்ணுங்க கேலரியில் உட்காந்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ரெஜினா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, அவங்க எந்த பில்டிங் தெரியுங்களா அவங்க கிளாஸஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுங்கள்லாம் சிரிச்சுட்டு, தெரியலண்ணா நீங்கள் வேறு யார்ட்ட கேளுங்க அப்படின்றாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு தெரியல, ரெஜினாங்கிறது யாருன்னு தெரியல, இந்த டிபார்ட்மெண்ட்னா இந்த பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சும்மா மேலோட்டமாக ஒரு கை காட்டிட்டு விட்டு கிளம்பிடுறாங்க. சரி நம்மளே போய்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சி தான் மாறன் இதை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சரி நம்ம மெசேஜ் பண்ணி ரெஜினாட்டே கேட்டுருவோம், எங்கே இருக்கா, எந்த பக்கம் டிபார்ட்மெண்ட் நம்ம போகணும், இல்லை எங்கே மீட் பண்ணணுங்கிறது கேட்கணும்ல. காலேஜுக்கு வர சொல்லியிருக்கிறா, பட் ஆக்சுவலாக எங்கே மீட் பண்ணுங்கிறது தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக கேன்டீனுக்கு போகிறாரு. போய் உட்காந்துட்டு, சரி இந்த மாதிரி நான் உங்கள் காலேஜ் வந்துட்டேன், உங்கள் காலேஜில் இருக்க கேன்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ எப்படி பிரேக்குக்கு கேன்டீன் தானே வருவேன், ஸோ வரியா பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு 2 மினிட்ஸில் ரிப்ளை வருது. ரெஜினா கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சைலண்ட்டாக டெஸ்க்கு கீழே வச்சு பின் பெஞ்சில் உட்காந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீ கேன்டீன்லாம் வெயிட் பண்ணாத, எங்கள் காலேஜோட கிரவுண்டு ஒன்று இருக்கும் பாரு, கேன்டீன் பக்கத்துலேயே தான் அந்த ஒரு ரோடு போகும், அந்த பக்கம் போனீங்கன்னா நல்லா பெருசாக கிரவுண்டு இருக்கும், அந்த ப்ளே கிரவுண்ட் போ, ஃபுட்பால்லாம் ஆடிட்டுருப்பாங்க, அங்கே போய் வெயிட் பண்ணு, நான் ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடுவேன் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறாங்க. சரி நம்மளுக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது, ட்ராவல் அப்போ பிஸ்கெட் வேறு வாங்கணும், இங்கே வந்துட்டோம், கேன்டீனில் பிஸ்கெட் பாக்கெட்டே 2 வாங்கி போட்டுருவோம், அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கிளம்பி போயிடலாம் பஸ் ஏறுற இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனில் பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறதுக்கு நெருங்கி போகிறாரு கல்லாப்பட்டிக்கு. அங்கே பார்த்தா கல்லாப்பட்டிக்கிட்ட ஐஸ் பாக்ஸ் வச்ச மாதிரி இந்த கேட்பரிஸ் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்கல்ல, சாக்லேட்ஸ், பார் சாக்லேட்ஸ். ஸோ அதில் டைரி மில்க் சில்க் பார்க்குறாரு. சடனாக அவருக்கு ஞாபகம் வருது,
ரெஜினா ஒரு முறை சொல்லியிருக்கால, சில்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெசிகாவே சரியான ஸ்வீட் டூத் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே இனிப்பு தான் பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஐம் வெரி ஸ்வீட் டூத் அப்படி சொன்னாங்கன்னா வந்து எனக்கு இனிப்புனா ரொம்ப இனிப்பு பிரியர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன் இந்த டைத்தில். அந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளோட ரெஜினா. ஸோ இவங்க வந்து பல சாட் பேசும்பொழுது இந்த விஷயத்த சொல்கிறது அவருக்குங்க சொல்லியிருக்கிறது இவருக்கு ஞாபகம் வருது. ஸோ சரி வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா சில்க் சாக்லேட்டையும் வாங்கிக்கிறாரு. வாங்கி பையில் போட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாரு. அவரோட பேக்கோட ப்ளே கிரவுண்ட் கார்னர் ஏரியாவுக்கு போய் உட்கார்றாரு. ஸ்டோன் பெஞ்சில் போய் அவர் உட்கார்றாரு. பெல் அடிக்கிறாங்க. ஓகேவா? தரன்னு எல்லா பக்கத்துலேருந்தும் எல்லா கிளாஸ்லேருந்தும் எல்லா பில்டிங்லேருந்தும் பசங்க வெளியே வந்துக்கிட்டே இருக்கானுங்க. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் பிரேக்கில் டீ சாப்பிட்றதுக்கு வெளியே வர்றாங்க. அப்போ ஒரு நிமிஷம் கூட ஆகலை, டக்குன்னு பார்த்தா ரெஜினா வந்துடுறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த ப்ளே கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் தான் இவங்களோட கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது போல். ஜென்ரலாக அவங்க டிபார்ட்மெண்ட் அங்கே கிடையாது. பட் இது வந்து அந்த செகண்ட் அதை என்ன சொல்லுவாங்க, ஆன்சிலரி பேப்பர்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க, தெரியுங்களா? படிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி செகண்டரி, அதாவது இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும், அதுக்கு ஆப்ஷன் 2 தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து போய் படிக்கிறது. அந்த மாதிரி உள்ள டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த ப்ளே கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க. குயிக்காக வந்துடுறாங்க. வந்துட்டு மாறன் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிறத பார்க்குறாங்க. இவங்க அங்கேருந்து இறங்கி அந்த பில்டிங் விட்டு வெளியே வரும்பொழுது பார்க்கல மாறனோட பேக் சைடு தெரியுது ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காங்கன்னு. ரெஜினாவால் கண்டுபிடிக்க முடியுது இன்ஸ்டண்ட்டாக. இது அவனால இங்கே தான் உட்காந்துருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பின்னாடி போகிறாங்க. போயிட்டு டேப் பண்ணுறாங்க, அதாவது தோள்பட்டை தட்டுறாங்க. யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு மாறன். பார்த்தா ரெஜினாவோட ஒரு 4 பொண்ணுங்க கூட வராங்க, அவங்களோட கிளாஸ்மேட்ஸு. ஏதாவது இந்த டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒன்றா எடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அவங்க கிளாஸ்மேட்ஸு. அது 2 பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டு இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. மாறன், மணிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. யார் அது தெரியுது, பேர் சொல்கிறேன், பட் யார் இவங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நிறைய வாட்டி மெசேஜ் அனுப்புகிறேன், யாருக்கு அனுப்புகிறேன் என்கிட்ட கேட்பல, இவனுக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க அந்த கேட்குற பொண்ணுக்கிட்ட. மணிமாறனெல்லாம் நோட் பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணு, சரிடி நாங்கள் லைப்ரரி போகிறோம், நீ சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு இன்டர்வல் முடியறதுக்கு முன்னாடி வந்து சேரு லைப்ரரிக்கு எங்களோட அப்படின்ட்டு போயிடுறாங்க. இவர் யோசிக்கிறாரு, என்ன சொல்லிகிட்டு இருக்கிற, என்னது என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா அவன் கிளாஸில் அப்படின்னு சும்மா கேட்குறாரு மேலோட்டமாக. தெரியுமே, நான் ஜென்ரலாக மெசேஜ் யூஸ் பண்ண மாட்டேன், மெசேஜரே யூஸ் பண்ண மாட்டேன், இவங்களும் நிறைய வாட்டி என்னை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பட் நான் யூஸ் பண்ணதில்லை மாறன், உனக்காக தான் மெசேஜ் அனுப்புவேன், ஐ மீன் உனக்கு மெசேஜ் அனுப்புறது தான் நான் மெசேஜரே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை 2-3 வாட்டி பார்க்கும்பொழுது இவங்களாம் கேட்டுருக்குறாங்க யாருன்னு, அதனால் அதுதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஓகே, எப்படி நடந்துகிட்டே பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு மாறன். அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்குறாங்க. இல்லை உன் கூட அப்படி பேசிட்டு நடந்துட்டு அது வரைக்கும் பேசினதில்லை, ஸோ உன் காலேஜ் கேம்பஸ் எனக்கு சுற்றி காட்டினா நல்லாயிருக்கும், பார்க்கலாம் ஷூர் அப்படின்னு சொல்லி மாறனை அவங்களோட டிபார்ட்மெண்ட் சைடாக கூட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரெஜினா. அந்த சமயம் மாறன் கேட்குறாரு, என்ன ஏதோ அசைன்மெண்ட் பற்றி ஃபோட்டோலாம் போட்டு சோகமாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தியே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, அது இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ளே பார்த்தா அடுத்த அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, இப்போ அடுத்த பீரியட் போயிட்டு வேறு எனக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு வேறு வைக்கிறாங்க, ஒரே கடுப்பாக இருக்கு மாறன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே நடந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ரீச் ஆகுது. இதெல்லாம் பேசி முடிக்கும் பொழுது அந்த இருக்குது பார்த்தியா அந்த செகண்ட் ஃப்ளோரு, அந்த என்ட்ரன்ஸ் தான் எங்கள் கிளாஸு, ஆனால் ஃபஸ்ட் இயரில் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த கிளாஸில் தான் படித்தேன், இந்த ஜன்னல் இருக்குது பார்த்தியா அந்த ஜன்னல் கிட்ட தான் என்னோடய சீட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. சிரிச்சுட்டு மாறன் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. கிரவுண்டு ரொம்ப பெருசாக இருக்குது, வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, சரியா ப்ளே கிரவுண்டு செமையாக இருக்குது, நீ விளையாடுவியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டான்ஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு சிரிக்கிறாங்க ரெஜினா. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது உன் கேம்பஸ்ஸு அப்படின்னு சிரிக்கிறாரு. வா உனக்கு நான் ஹாஸ்டல் காட்டுறேன், காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஒரு ஹாஸ்டல் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதை ஏன் அப்புறம் இங்கே வச்சுக்கிட்டு நீ எதுக்கு வெளியே பிஜியில் வந்து தங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாலிடிக்ஸ் நடக்கும், வருஷத்துக்கே 400 சீட்டு தான் உள்ளே தருவாங்க, மீதி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் வெளியே தான் போய் ஹாஸ்டலில் தங்கணும், வெளியே ஹாஸ்டலோ பிஜியோ, இங்கே 400க்கு மேலே சீட்டு இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுவும் வந்துட்டு எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸே இருக்காது, அது என்ன பேசிஸில் நடக்குதுன்னே தெரியாது, 3 வருஷமாக நான் இங்கே படிக்கிறேன், 3 வருஷமே எனக்கு காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளே கிடச்சதே இல்லை மாறன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜில் கூட பாலிடிக்ஸ் நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ரெஜினா இவர் பேசுகிறதே கவனிக்கலை, பட் தரையை பார்த்து சிரிச்சுட்டு நடந்து வர்றாங்க கூடவே. என்ன எதுக்கு சிரிக்கிற, என்ன சிரிப்பு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நான் கேம்பஸ் வரியான்னு கேட்டேன், நீ பாட்டுக்கு உடனே வந்துட்டியே மாறன், ஏன் கூப்பிட்டேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, சும்மா பார்க்குறது, கிளம்புறதுக்கு முன்னாடி பார்க்குறது தானே, வேற என்ன
ஓகே அப்படின்றாங்க. அதுக்கு மேலே அது எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கல ரெஜினா. பட் ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ரெஜினாக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம். அவர் வந்துட்டார், வான்னு சொன்ன உடனே கேம்பஸ்க்கே கிளம்பி வந்துட்டார். கேம்பஸ்குள்ளே எப்படி வர போகிறாரு? முதல்ல ரெஜினாவோட ஸ்பாட்டுக்கு இவர் வராரு. பிஜியா ஆஃப்கோர்ஸ் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கணும், அதை நீங்கள் மீன் பண்ணாதீங்க. பட் அவங்க காலேஜில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக வந்து ரெஜினாமும் லைக் அவங்க மனசுக்குள்ள அப்போ தான் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் அதை ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டாரு நம்மளோட மாறன். போன எபிசோட என்னமோ சொன்னேன்னு நினைக்கிறேன், ரைட்டிங்களா? இவர் வந்துட்டு இங்கே இருக்கிறப்பலாம் காலையில் ஒரு விசிட். சரி, இந்த இடத்துல என்னாச்சுன்னு பார்க்கலாம். கிளம்பலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நகரும் பொழுது, ஏய் இதை மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி பேக்கில் இருந்து டைரி மில்க் சில்க் சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. சில்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிறாங்க நம்மளோட ரெஜினா. பிடிக்கும்னு சொன்னீங்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. சிரிச்சுட்டு வாங்கிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நின்று அப்படியே கீழே பார்க்குறாங்க. கீழே பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து அப்படியே ஃபேஸ் மட்டும் கீழே இருக்குது. ஓகே, கண் ரெண்டும் வந்துட்டு நிமிர்ந்து அவரை பார்க்குது. சிரிக்கிறார் அவர். சிரிச்சுட்டு சரி நான் திருப்பி எப்போ வருவேன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படிங்கும்பொழுது கரெக்டாக அங்கே பின்னாடி பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஓகே தென் நானும் கிளம்புறேன், நீனும் கிளம்பு, ஓகே பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் ஒரு ஹக் இல்லை, எதுவும் ப்ராமிஸ்லாம் இல்லை. நான் எத்தனாந்தேதி வருவேன் திருப்பி அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராமிஸ் பண்ணல அவர். சும்மா நான் கிளம்புறேன், அடுத்து எப்போ வரட்டும் தெரில, பார்ப்போம், இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பஸ்ஸு கிளம்பிடும், நீ சொன்னதான் கரெக்டு, நீ வந்து பார்க்குற அளவுக்கு நான் வெயிட் பண்ணனா ஒன்றும் பண்ண முடியாது, நான் கரெக்டாக வந்துட்டேன், நல்ல வேலைக்கு நம்ம மீட் பண்ணிட்டோம், ஓகே ஹாப்பியாக சில்க் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. யா அப்படிங்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு. சரி நீனும் போயிட்டு வா, நானும் அப்படியே கிளம்புறேன், பாய் ரெஜினா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவர் நடைய கட்டி கேட்டை நோக்கி போகிறாரு. அந்த ஈவினிங் 2 பேருமே ஒரு அழகான நினைவாக மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அது நட்போட நினைவா இல்லை காதலோட நினைவான்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. இதுவரை நீங்கள் இணைஞ்சிருந்தது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரிஷ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன்.